ஒரு உடைஞ்ச எலும்ப எக்ஸ்ரே மூலமா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா அந்த பிரச்சனைக்கான மருந்த நோயாளிக்கு செலுத்துறது தான் மருத்துவத்துறையோட மிகப்பெரிய சவால்கள்ல ஒண்ணு. உங்களுக்காக தனிப்பயனாக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப கரெக்டான பாயிண்ட். மருந்து கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்னு நாம நினைக்கலாம். ஆனா இந்திய அரசோட NQAS அப்புறம் AIM மாதிரியான தேசிய தர கட்டுப்பாட்டு அமைப்புகள் கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல்களை படிக்கும்போது தான் இதுல எவ்ளோ பெரிய ஆபத்துகள் மறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெளிவா புரியுது. கண்டிப்பா. இப்போ இந்த ஸ்விக்கி, சொமேட்டோலாம் இருக்குல்ல, அதுல நாம ஆர்டர் பண்ண சாப்பாடே வேறொரு வீட்டுக்கு போனா நமக்கு எவ்வளோ கடுப்பாகும். ஆமா, செம்ம டென்ஷன் ஆகும். அதேதான். ஆனா அதே தப்பு ஒரு மருத்துவமனையில ஒரு உயிருக்கு ஆபத்தான மருந்து விஷயத்துல நடந்தா எப்படி இருக்கும்? அது பெரிய விபரீதம் இல்லையா? அதனால தான் நோயாளிகளுக்கு பாதுகாப்பாக மருந்து செலுத்தும் முறை, அதாவது சேஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி இன்னைக்கு நாம அலசப் போறோம். முக்கியமா இந்த 6R மெடிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே எப்படி நடைமுறையில வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம். ம் இந்த 6 Rs ஒரு சாதாரண செக்லிஸ்ட்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இது நிஜமாவே ஒரு உயிர்காக்கும் கவசம். இதுல முதல் விதி என்னன்னா, ரைட் பேஷண்ட், அதாவது சரியான நோயாளி. ஓகே, சரியான நோயாளி. இத பிராக்டிக்கலா எப்படி செக் பண்றாங்க? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நர்ஸ்கள் நோயாளியோட படுக்கை எண்ண மட்டும் பார்க்க மாட்டாங்க. நோயாளிகிட்ட அவங்க பேரை வாய்மொழியா கேட்டு உறுதிப்படுத்துவாங்க. இல்லனா அவங்க கையில கட்டியிருக்க பேண்ட ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓ, பேரை சொல்லி 2-3 தடவை உறுதிப்படுத்துறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கா? விவி ரைட் ட்ரக், சரியான மருந்து. இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மருத்துவமனைகள் எப்பவுமே ரொம்ப பரபரப்பா இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல. நள்ளிரவு நேரத்துல ரொம்ப டயர்டா இருக்கிற ஒரு நர்ஸ் ஒரே மாதிரி பேர் இருக்கிற 2 மாத்திரைகளை மாத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரொம்ப அருமையான கேள்வி. அந்த மாதிரி மாத்திரைகளை தான் மருத்துவத்துல லாசா மருந்துகள்னு சொல்றாங்க. அதாவது லுக் அலைக், சவுண்ட் அலைக். சோர்வான மனித மூளை ஈஸியா தவறு செய்யும். அதை தடுக்க தான் டால் மேன் லெட்டரிங், அதாவது டால் மேன் லெட்டரிங் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான முறையை பயன்படுத்துறாங்க. டால் மேன் லெட்டரிங் அப்படின்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு பூப்ரோபியான் அப்புறம் பஸ்பிரோன் அப்படின்னு 2 மருந்துகள் இருக்கு. ரெண்டும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனா வித்தியாசப்படுற அந்த நடுப்பகுதி எழுத்துக்களை மட்டும் இங்கிலீஷ்ல பெரிய எழுத்துக்கள்ல, அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதுவாங்க. ஓஹோ, அப்போ பஸ்பிரோன்ல அந்த BER மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல பெருசா இருக்கும். கரெக்ட். இது நர்ஸ்களோட மூளைய தட்டி எழுப்ப ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வேலை செய்யுது, சரியா? அதேதான். இதோட சேர்ந்து மருந்து காலாவதியாகாம இருக்கிறத உறுதி செய்ய FEFO, அதாவது FFO, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி ஃபர்ஸ்ட் அவுட் முறையும் பயன்படுத்துறாங்க. எந்த மருந்து முதல்ல எக்ஸ்பைரி ஆகுதோ அதை முதல்ல பயன்படுத்துறது. இதுவும் இந்த ரைட் ட்ரக் விதியோட ஒரு பகுதி தான். சூப்பர். இப்போ 3வது மற்றும் 4வது விதிகளுக்கு வருவோம். ரைட் ரூட், சரியான செலுத்தும் முறை, அப்புறம் ரைட் கோஸ், சரியான அளவு. இது ரெண்டும் எப்படி வேலை செய்யுது? இப்போ இன்சுலின் அல்லது ரொம்ப தீவிர வலி நிவாரணிகள் மாதிரியான ஹை அலர்ட் மருந்துகளுக்கு இது ரொம்ப முக்கியம். ஒரு மருந்த நரம்பு வழியா, அதாவது IV வழியா கொடுக்கணுமா இல்ல வாய் வழியா கொடுக்கணுமாங்கிறதா ரைட் ரூட். புரியுது. அளவு, அதாவது ரைட் டோஸ் ரொம்ப ரொம்ப கவனமா சரிபார்க்கப்படுது. அப்போ 5வது விதி ரைட் டைம், சரியான நேரம். சில மருந்துகளை சாப்பாட்டுக்கு முன்னாடி போடணும், சிலது பின்னாடின்னு நேரம் பிரிச்சு கொடுக்கறது இதனால தானா? ஆமா, மருந்து உடம்புல சரியா வேலை செய்ய அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். கடைசியா 6வது விதி ரைட் டாக்குமெண்டேஷன், சரியான ஆவணப்பதிவு. டாக்குமெண்டேஷன், இது எந்த அளவுக்கு முக்கியம்? மருத்துவத்துறையில ஒரு எழுதப்படாத ரூல் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணலன்னா அதை நீங்க செய்யவே இல்லைன்னு தான் அர்த்தம். என்ன மருந்து யாருக்கு எப்போ கொடுக்கப்பட்டுச்சுன்னு சரியா பதிவு செய்யறது அடுத்த ஷிஃப்ட்ல வர டாக்டர்ஸ்க்கும் நர்ஸுகளுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. இந்த 6 விதிகள் பின்னணியில இவ்ளோ விஷயங்கள் நடக்குதா? சரி, இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது எதற்காக தெரியணும்? அடுத்த முறை நீங்க மருத்துவமனைக்கு செல்லும்போது ஒரு நர்ஸ் உங்ககிட்ட பேரையோ மாத்திரையோ 2 முறை செக் பண்ணா கொஞ்சம் கூட எரிச்சல் படாதீங்க. திரைமறைவுல நடக்கிற இந்த 6 பாதுகாப்பு கட்டங்கள் தான் உங்க உயிரை பாதுகாக்குதுங்கிறத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தாராளமா. மருத்துவ பிழைகளை குறைச்சு நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சையை உறுதி செய்யறது தான் இந்த விதிகளோட ஒரே நோக்கம். நிறைவா உங்களுக்கு ஒரு சிந்தனை. மருத்துவத்துறை இன்னைக்கு ரொம்ப வேகமா AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆட்டோமேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு.
எதிர்காலத்துல சரியான மருந்து, சரியான அளவை எல்லாம் கம்ப்யூட்டரோ ரோபோக்களோ துல்லியமா ஸ்கேன் பண்ணி உறுதி செஞ்சாலும், ஒரு நோயாளிக்கு மருந்து செலுத்துறதுக்கு முன்னாடி மனிதர்கள் செய்யற அந்த இறுதிச் சரிபார்ப்பு, அதாவது அந்த ஹியூமன் டபுள் செக் என்றென்றும் அவசியமாவே இருக்குமா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.